எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற பிரீத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரீத்திங்னா என்ன? சுவாசித்தல். நாம் எப்படி சுவாசிக்கிறோம்? மூக்கு வழியாக காற்றை உடம்புக்குள்ளே இழுத்து பிறகு வெளியில் விடுறோம். இதுதானே பிரீத்திங். இதே பிரீத்திங் டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் நடக்குது. இங்கே பிரீத்தர் வழியாக காற்று டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகும், பிறகு பிரீத்தர் வழியாக காற்று டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியில் வரும். இந்த பர்பஸுக்காக தான் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரீத்தர் யூஸ் ஆகுது. இந்த பிரீத்தர் டிரான்ஸ்ஃபார்மரில் எங்கே இருக்கும்னா கன்சர்வேட்டர் டேங்க்கில் மவுண்ட் ஆகி இருக்கும். ஓகே, இப்போ பிரீத்தரோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை சிம்பிளாக பார்க்கலாம். இது பிரீத்தரோடைய பைப் அண்டு பிளாஞ்ச் ஃபிட்டிங். இந்த பார்ட்டு தான் கன்சர்வேட்டர் டேங்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கும். இந்த பிரீத்திங் பைப்போடைய லென்த்து டிரான்ஸ்ஃபார்மருடைய டிசைனை பொறுத்தது. நெக்ஸ்ட்டு இது கிளாஸ் கண்டெய்னர். இதுக்குள்ளே தான் சிலிக்கா ஜெல்லை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி இந்த கண்டெய்னர் கிளாஸில் இருக்கும், ஆனால் சில பிரீத்தரில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கூட இருக்கும். எதுக்காக இந்த கண்டெய்னர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா, உள்ளே இருக்கிற சிலிக்கா ஜெல்லோடைய ஸ்டேட்டஸை விசிபிளாக பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஆயில் சீல் கப்பு இருக்கும். இந்த கப்பில் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். சிலிக்கா ஜெல் பற்றியும் ஆயில் சீல் கப்பு பற்றியும் கடைசியில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் ஏர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டு. இது பிரீத்தரில் பாட்டமில் இருக்கும். இந்த ஏர் இன்லெட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை தான் ஆயில் சீல் கப்பை கவர் பண்ணியிருக்கும். இது வழியாக தான் காற்று டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேயும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியிலையும் வரும். இதுதான் பிரீத்தருடைய சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி பிரீத்திங் ஆக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வைண்டிங்கோடைய இன்சுலேஷன், அப்புறம் கூலிங்காக இன்சுலேட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரில் எங்கே இருக்கும்னா மெயின் ஆயில் டேங்க்கில் ஃபுல்லாக 100% இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்சர்வேட்டர் டேங்க்கில் 20 to 40% இருக்கும். கன்சர்வேட்டர் டேங்க்குடைய ஆயில் லெவல் மெயின் ஆயில் டேங்க்குடைய டிசைன் அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சரை பொறுத்தது. நாம் அப்ராக்சிமேட்டாக கன்சர்வேட்டர் டேங்க்கில் 20 to 40% ஆயில் இருக்குன்னு வச்சுப்போம். பேலன்ஸ் டேங்க்கில் 60 to 80% ஏர் இருக்கும். இப்போது டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு ரைஸ் ஆகும்போது வைண்டிங் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இதனால் ஆயிலோடைய டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும். எப்போ ஆயிலோடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதோ அப்போ ஆயிலோடைய வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கண்டிஷனில் மெயின் ஆயில் டேங்க்லேருந்து ஆயில் கன்சர்வேட்டர் டேங்க்கு கன்சர்வேட்டர் டேங்க்கோடைய ஆயில் லெவலை ரைஸ் பண்ணும். இப்போ கன்சர்வேட்டர் டேங்க்லேருந்து ஏர் பிரீத்தர் வழியாக வெளியில் போகும். அதே போல் டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு குறையும் போது வைண்டிங் டெம்பரேச்சர் குறையும். இதனால் ஆயில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். எப்போ ஆயில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுதோ அப்போ ஆயிலோடைய வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இப்போ கன்சர்வேட்டர் டேங்க்லேருந்து ஆயில் மெயின் ஆயில் டேங்க்குக்கு போகும். இந்த நேரத்தில் அட்மாஸ்பியர் ஏர் பிரீத்தர் வழியாக கன்சர்வேட்டர் டேங்க்குக்கு போகும். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத்திங். இது நார்மலாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் மைனராக ப்ரொடியூஸ் ஆகிற கேஸும் பிரீத்தர் வழியாக தான் வெளியில் போகும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத்திங் டைமில் ஏர் உள்ளே போகும்போது ஏரில் இருக்கிற மாய்ச்சரும் டஸ்ட்டும் உள்ளே போகக்கூடாது. ஏன்னா அட்மாஸ்பியர் ஏரில் மாய்ச்சர், அதாவது ஈரப்பதமும் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். இந்த மாய்ச்சரும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போச்சுன்னா ஆயிலோடைய இன்சுலேஷன் வீக் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிரீத்தரில் சிலிக்கா ஜெல்லும் ஆயில் சீல் கப்பும் யூஸ் பண்ணுறோம். சிலிக்கா ஜெல் மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணும் தன்மை கொண்டது. ஸோ பிரீத்தர் வழியாக ஏர் போகும்போது ஏரில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி ட்ரையான ஏராக கன்சர்வேட்டர் டேங்க்குக்கு போகும். சிலிக்கா ஜெல் மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது ப்ளூ கலர் சிலிக்கா ஜெல்லை நாம் யூஸ் பண்ணால் மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு பிங்க் கலராக மாறும். சிலிக்கா ஜெல் எப்படி மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணுதுன்னு லைவாக வீடியோவில் டெமோ பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். சிலிக்கா ஜெல்லுடைய கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ண ஆயில் சீல் கப் யூஸ் ஆகுது. இந்த ஆயில் சீல் கப்பில் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் வழியாக ஏர் போகும்போது டஸ்ட்டு ஃபில்டர் ஆகிட்டு பியூரான ஏராக உள்ளே போகும். ஃபில்டரான டஸ்ட்டு கப்போடைய பாட்டமில் டெபாசிட் ஆகி இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் பீரியாடிக் மெயின்டெனன்ஸில் சிலிக்கா ஜெல்லை மாற்றுறதோ அல்லது ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறதோ, அடுத்து ஆயில் கப்பை க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிலை ஃபில் பண்ணுறதும் ஒரு முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நாம் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் பிரீத்தரோடைய அவுட்டர் சர்ஃபேஸை ப்ராப்பராக சீல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஏன்னா ரெய்னி சீசனில் மழை தண்ணி வந்து உள்ளே போயிட்டு சிலிக்கா ஜெல் வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் நாம் கன்சிடர் பண்ணால் தான் பிரீத்தரை வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இதுதான் பிரீத்தருடைய கான்செப்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.